ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிற விஷயம் பி ஃபார்ம் ப்ரெசன்ட் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இது என்னென்ன பி ஃபார்ம் வேர்ப்ஸ்? ஆம், ஈஸ், ஆர். ஓகே, ஸோ இந்த வேர்ப்ஸை வச்சு நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம், எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ஆமிஸ் ஆர் வேர்ப்ஸை வச்சு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபாண்ட் அண்ட் வேர்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைட் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டேட்மெண்ட்டை கொஷினாக மாற்றலாம், ஈஸியாக எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஷினாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டு தான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். த வேர்ட் ஸ்வாப் ட்ரிக். ஸ்வாப்னா வேர்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதாவது பிளேஸை சேஞ்ச் பண்ணணும், வார்த்தைகளுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். டு ஆஸ்க் எ கொஷின் ஜஸ்ட் மேக் த ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸ் ஸ்விட்ச் பிளேசஸ். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகே, அதாவது சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை என்ன பண்ணணும், பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் ஈஸ் அப்படின்ட்டு நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுவே நம்ம கொஷினாக மாற்றும் போது அந்த ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸ் என்ன ஆகணும், பிளேஸ் சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ செகண்டாக இருக்கிற வேர்டு கொஷினாக மாற்றும் போது ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஃபஸ்ட்டாக இருக்கிற வேர்டு செகண்ட் பிளேஸ்க்கு போயிடும். ஓகே, தட் இஸ் ஸ்வாப்பிங் மெத்தட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த வேர்ப். எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஷினாக மாற்றலாம். ஓகே, ஆர் பீப்புள் அண்ட் ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அந்த வேர்பை நம்ம கொஷினாக மாற்றலாம். I am excited for the trip. Okay, so what is the meaning? I am excited for the trip. Excited na very happy அப்படின்னு அர்த்தம். ட்ரிப்னா இப்போ நம்ம சம்மர் லீவில் இருக்கோம், சம்மர் ஹாலிடேஸ். ஸோ அந்த டைம் ஆஃப் டேஸில் நம்ம வந்துட்டு ஒரு பிக்னிக் போகலாம், இல்லை எங்கேயாவது இப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி போகிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வெரி ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அதுதான் இங்கே எக்ஸைட்டட். ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ட்ரிப். ஸோ அதையே எப்படி கொஷினாக மாற்றலாம், ஆம் ஐ எக்ஸைட்டட் ஃபார் த ட்ரிப். ஸோ ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸ் என்ன ஆகணும், பிளேஸு சேஞ்ச் ஆகணும், ஸ்வாப். ஸோ ஆம் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு, ஐ செகண்ட் பிளேஸ் போயிடுச்சு. ஸோ இதில் ஐ என்னது, சப்ஜெக்ட். ஓகே, ஐ ஆம் எக்ஸைட்டட், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஐனா நான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் ரொம்ப டேலண்டடான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னால் யார், பெயிண்டர். ஓகே, ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். இஸ் ஷீ அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். அதையே வந்து நம்ம கொஷினாக மாற்றும் போது அந்த ஈஸ் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுது, ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்டை செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுது. இஸ் ஷீ அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ ஈஸ் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்கெலாம் யூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஹீ, ஷீ, இட், இது மூணுக்கும் நம்ம வேர்ப் ஈஸ் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பி ஃபார்ம் வேர்ப்ஸில் ஈஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஈஸ், ஷீ ஈஸ், இட் ஈஸ். ஓகே, அதே நம்ம கொஷினாக மாற்றும் போது இஸ் ஹீ, இஸ் ஷீ, இஸ் இட் அப்படின்ட்டு நம்ம கொஷினை ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வி ஆர் லேட் ஃபார் த மூவி. இது நார்மல் ஸ்டேட்மெண்ட். வி ஆர், வீனா என்ன, நாங்கள், வீனா சப்ஜெக்ட் ப்ளூரல். வி ஆர் லேட் ஃபார் த மூவி. ஆர் வி லேட் ஃபார் த மூவி, அது அப்படியே நம்ம பிளேஸை ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஆர் வி லேட் ஃபார் த மூவிங். ஸோ இந்த வேர்ப் ஆர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், வி ஆர், யூ ஆர், தே ஆர் in the present form. Okay, are you clear? Next slide. Examples for
பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதுவே நம்ம ஒரு பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது அந்த இடத்துல இந்த வேர்ப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். லுக் அட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். த பைக் இஸ் இன் த கேரேஜ். ஓகே, கேரேஜ் அப்படின்னா மெக்கானிக் ஷெட். இப்போது பேரண்ட்ஸோட பைக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே கொண்டு போய் விடுவோம்? மெக்கானிக் ஷெட்டில் விடுவோம். ஸோ தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட். த பைக் ஈஸ் இன் த கேரேஜ். அது அப்படியே கொஷினாக எப்படி மாற்றலாம்? ஈஸ் த பைக் இன் த கேரேஜ். ஈஸ் த பைக் இன் த கேரேஜ். ஸோ அதை கொஷினாக கேட்கும்போது கொஷின் அரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் கொடுக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம பேசணும். இதுவே கொஷின் சென்டென்ஸை கொஷின் மாதிரி நம்ம ஃபீல் கொடுத்து பேசணும். இஸ் த பைக் இன் த கேரேஜ். இஸ் த பைக். ஸோ இதில் சப்ஜெக்ட் எது? த பைக். இஸ் த பைக் இன் த கேரேஜ். த ஆப்பிள்ஸ் ஆர் ஸ்வீட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் எதில் இருக்குது? சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. எது? ஆப்பிள்ஸ். ஓகே, ஆப்பிள் இல்லை, ஆப்பிள்னு இருந்ததுன்னா சிங்குலர், ஆப்பிள்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த ப்ளூரல் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஆர் யூஸ் பண்ணணும். அதை அப்படியே கொஷினாக மாற்றும் போது ஆர் த ஆப்பிள் ஸ்வீட் கொஷின் மார்க். ஆர் த ஆப்பிள் ஸ்வீட். ஸோ ஆப்பிள் ஸ்வீட்டாக இருக்கா? நெக்ஸ்ட், லண்டன் இஸ் அ பிக் சிட்டி. லண்டன் இஸ் அ பிக் சிட்டி. ஸோ அது அப்படியே நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இஸ் லண்டன் எ பிக் சிட்டி. இஸ் லண்டன் எ பிக் சிட்டி. ஸோ அதுவே இதே மாதிரி நம்ம ஆல் டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரிஸ் எதை வேணாலும் போட்டு நீங்களே ஓன் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். ஓகே, இஸ் லண்டன் அ பிக் சிட்டி பட் என்ஸ் வித் கொஷின் மார்க். கண்டிப்பாக கொஷின் சென்டென்ஸோட எண்டில் என்ன இருக்கணும்? கொஷின் மார்க் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். வாட்ஸ் ஹேப்பனிங். அதாவது ஒரு விஷயம் இப்போது கண்டினியூட்டியாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன எதில் எடுத்துக்கணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எடுத்துக்கணும். அப்போது அந்த ஆர் கூட என்ன யூஸ் பண்ணணும்? மெயின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அது கூட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இது ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். ஈஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது? பிளேயிங் இருக்கு இல்லையா, அந்த பிளே அது கூட என்ன வந்திருக்கு? ஐஎன்ஜி. ஸோ தட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஈஸ் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. என்ன வேர்பு? பிளே. ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். இது அப்படியே நம்ம கொஷினாக மாற்றும் போது சேம் ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால் என்ஸ் வித் கொஷின் மார்க். ஸோ அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறானா அப்படின்ட்டுன்னு கொஷினாக வரணும். இஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொஷின் கேட்குறோம். தே ஆர் ஈட்டிங் லஞ்ச். தே ஆர் ஈட்டிங் லஞ்ச். ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆர் எது கூட எந்தெந்த சப்ஜெக்ட் கூட எல்லாம் வரணும்? வி, யூ, தே ஆர் ஈட்டிங் லஞ்ச். ஸோ அதுவே கொஷினாக மாற்றும் போது ஆர் தே ஈட்டிங் லஞ்ச். அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கொஷினாக கேட்கணும். த கேட் இஸ் ஸ்லீப்பிங். ஓகே, கேட் என்ன பண்ணுது? தூங்கிட்டுருக்கு. த கேட் இஸ் ஸ்லீப்பிங். கேட்டு நம்ம எந்த சப்ஜெக்டில் எடுத்துக்கணும்? இட்டு. ஓகே, இட்டு வந்து நம்ம பேர்ட்ஸ், அனிமல்ஸ், திங்ஸ் அதிலெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லும் போது நம்ம இட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ வரும்போது ப்ரொனவுன் ஹீ இருக்கு இல்லையா, அந்த ஹீ வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? பாய்ஸ் நேம்ஸ். ஓகே, அடுத்தது ஷீ வரும்போது கேர்ள்ஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுவே இட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி திங்ஸ், பேர்ட்ஸ் நேம்ஸ், அனிமல்ஸ் நேம்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேட் அப்படிங்கிறது ஒரு அனிமல். ஓகே, த கேட் இஸ் ஸ்லீப்பிங். அதுவே கொஷினாக கேட்கும்போது இஸ் த கேட் ஸ்லீப்பிங். பூனை தூங்கி கொண்டிருக்கிறதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஒரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செயல் கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணணும். எது கூட? ஆர் வேர்ப் கூட நம்ம மெயின் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு லெவல் 1 ஆக்டிவிட்டி. டேர்ன் திஸ் இன்டு கொஷின்ஸ். இது அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2
ஸ்டேட்மெண்ட்ஸ் இதில் இருக்குது, பிக்சர் வித் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், கொஷினாக நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? த ஐஸ்கிரீம் இஸ் எம்மி. ஸோ எம்மி அப்படின்னா என்ன, ரொம்ப நம்ம அந்த டேஸ்டியாக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எம்மி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். த ஐஸ்கிரீம் இஸ் எம்மி. ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர். எப்படி இதை கொஷினாக நம்ம மாற்றலாம்? ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸை நம்ம பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன, த ஐஸ்கிரீம். செகண்ட் வேர்டு என்ன, ஈஸ். ஸோ அந்த 2 வேர்டை நம்ம என்ன பண்ணணும், பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது எப்படி கொஷினாக மாறும், ஈஸ் த ஐஸ்கிரீம் எம்மி, தென் எண்டில் என்ன போடணும், கொஷின் மார்க். ஈஸ் த ஐஸ்கிரீம் எம்மி. அதே செகண்ட் பிக்சர் பாருங்கள், யூ ஆர் த கேப்டன். ஓகே, ஸோ இதை எப்படி கொஷினாக மாற்றலாம், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் யூ அண்டு ஆர், அது ரெண்டையும் என்ன பண்ணணும், பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆர் யூ த கேப்டன், எண்டில் என்ன போடணும், கொஷின் மார்க். கண்டிப்பாக மறக்காமல் எண்டில் நம்ம கொஷின் மார்க் போடணும். ஆர் யூ, அதே போல் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, ஸோ ஆரில் ஏ கேபிட்டல் லெட்டர், ஆர் யூ த கேப்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெவல் 2 ஆக்டிவிட்டி 2 ஃபிக்ஸ் தீஸ் ஜம்பிள்டு கொஷின்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பிக்சர் கொடுத்து வேர்ட்ஸை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அன்ஸ்கிராம்பிள் பண்ணுற மாதிரி. இதை கரெக்டான மீனிங்ஃபுல் கொஷினாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, பிக்சர்ஸ் இருக்குது. என்ன பிக்சர் இருக்குது, பேரட் இருக்குது. ஸோ க்ரீன், த, ஈஸ், பேர்டு, கொஷின் மார்க். கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக செலக்ட் பண்ணி நம்ம அதை கொஷினாக மாற்றணும். எப்படி இதை கொஷினாக மாற்றணும், ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், வேர்பு வரணும். ஓகே, கொஷினாக மாற்றும் போது ஆமிஸாரை வச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்குது, ஆமிஸார் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லை, ஈஸ் இருக்குது. ஆமும் இல்லை, ஆரும் இல்லை, ஈஸ் இருக்குது. ஸோ அப்போ ஈஸ் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ ஈஸ். அடுத்தது என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். அப்போ சப்ஜெக்ட் என்ன, த பேர்டு. ஈஸ் த பேர்டு. அந்த பேர்டு என்ன கலரில் இருக்குது, க்ரீன். ஸோ அப்போ க்ரீன். ஸோ வாட் இஸ் த கொஷின், ஈஸ் த பேர்ட் க்ரீன். அந்த பேர்டு, அந்த பறவை பச்சை கலரில் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். இஸ் த பேர்ட் க்ரீன். செகண்ட் பிக்சர் பாருங்கள். ஸோ ஒரு டீச்சர் கொடுத்துருக்காங்க அண்டு வேர்ட்ஸ் பாருங்கள், டீச்சர், ஷீ, ஈஸ், கொஷின் மார்க். ஸோ இதில் ஆமேசார் இருக்கிறதுலாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதில் ஈஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ் எடுத்துக்கணும். செகண்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். யார் சப்ஜெக்ட், ஷீ. ஸோ ஈஷி. ஈஸி. அடுத்தது என்ன, அ டீச்சர். ஈஸி அ டீச்சர், கொஷின் மார்க். அவங்க ஒரு டீச்சரா அப்படின்னு நம்ம கொஷினை ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஸோ இதே போல் நிறையா ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெவல் 1 அண்ட் லெவல் 2 அண்ட் மேலே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்றைக்கி உண்டான செஷன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.